அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல். மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வேலந்தாகுளம் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிறைய வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க ஒரு 1 BHK மேலே ஒரு தனி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1 BHKவே இருக்குங்க. அந்த வீடு தான் பார்க்க வந்துருக்குறோம். ஒரு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கொடுத்துருக்கு இந்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடுங்க. அப்படி பாருங்கள், இந்த வீடு தான் நம்ம இன்னைக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். புது வீடு கட்டி அப்படியே பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க குடியும் வரலைங்க. இன்னும் வந்து ஒர்க் பெண்டிங் இருக்குது. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. டோரெல்லாம் போட்டு பின்னாடி சுற்றியுமே ஃபுல்லாக வீடு இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டலத்திலிருந்து வேலந்தாகுளம் பைபாஸ்ல ஜஸ்ட் ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்க ஜி ஸ்கொயருக்கு ஆப்போசிட்ல இருக்க லே அவுட்ல அமைஞ்சிருக்க ஒரு 3.5 சென்ட் 1 BHK அண்ட் மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்க வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். ஒரு 50 to 52 ரூபாக்குள்ள வீடு தேடிருக்கோம். ஒரு ஆப்டான வீடாக இருக்கும். ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. வீடு வந்து லோன்ல இருக்குங்க. வீட்டுக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. சுற்றியுமே நல்ல வீடுகள் இருக்குங்க. 30 அடி ரோட்டில் தான் இந்த லேஅவுட் கொடுத்துருக்காங்க. எல்லா ரோடுமே 30 அடி ரோடு தாங்க. தெரியும், அந்த போர்டுக்கு அந்த சைடு இருக்கிறதா மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்க ஒரு DDCP அப்ரூவல் லேஅவுட்டில் தான் இந்த வீடு நம்ம பார்க்க வந்துருக்குறோங்க. 90 சதுரடியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிருக்காங்க. 1437 சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுங்க. இது ஒரு வடக்கு மேற்கு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்க வீடுங்க. இதில் வந்து இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது லாஸ்ட் சைடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தோட்டம் தான் இருக்குது. கார்னர் சைடில் 2 சைடுமே வேணாலும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருக்குது. வீடை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள என்ட்ரனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க. இந்த கேரளா டைப்பில் ஒரு சின்ன மாதிரி அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி வந்துருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர் இருக்குங்க. இதுக்கு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி காமிக்கிறாங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூம், ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி துவைக்கிறர்கள் சுற்றியுமே நல்லா ஸ்பேஸ் இருக்கிற ஒரு வீடாக தாங்க இருக்குது. சுற்றியுமே ஸ்பேஸ் இருக்கிற வீடாக தாங்க இருக்குது. வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. திரும்ப அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன போர்ட்டிக்கோ உட்கார்ற மாதிரி செட்டப்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணும்போது இந்த வீடு ரொம்ப அருமையா வருங்க. உள்ள என்ட்ரான்னு ஒரு 16 ஹால் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான ஹாலா இருக்குங்க. அந்த ஹால்ல இருந்து டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நேரம் உள்ள போனோம்னா இங்க ஒரு டைனிங் கம் கிச்சன் 10க்கு 16 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே 10க்கு 16 சைஸ்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் கூட கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜா யூனிட் இல்லை நீங்கள் ஸ்டோர் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்கிற நல்ல ஸ்பேசியஸான ஹவுஸாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த சைடே வந்து பார்த்தீங்கன்னா Z-பேக்கோட ரொம்ப அதிகமாக நடந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க. நல்ல காற்று சூப்பராக வரக்கூடிய ஒரு ஏரியாங்க. சுற்றியுமே வீடுகள் தான் இருக்குது. மெயின் ரோடு அங்கே தெரியாது, மெயின் ரோடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு 10க்கு 16 சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டாங்க. இதில் ஜஸ்ட் நம்ம பெயிண்ட் மட்டும் தேய்ச்சி விட்டு டச்சப் பார்த்தாலே போதுங்க. ஏரியாவும் நல்லா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. பில்டிங் இருக்கவங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடு விசிட் பண்ணுறதுக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.